வெல்கம் பேக் டு அவர் சேனல் சோறு முக்கியம் மக்களை. இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா பொரி தோசை தான் செய்ய போகிறோம். ஸோ அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஸோ பொரி தோசை செய்கிறதுக்கு நமக்கு உங்களுக்கு எவ்வளோ பொரி வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க. நான் இப்போ ஒரு 3 கப் அளவுக்கு பொரி எடுக்கிறேன். ஏற்கனவே 1 கப் போட்டேன், இப்போ 2வது கப் போட்டேன், அதுக்கப்புறம் 3வது கப் போட்டிருக்கேன். இதுக்கப்புறம் நம்ம ரவை ஆட் பண்ணணும். ஸோ ரவை இந்த பொரி எவ்வளோ எடுத்துருக்கீங்களோ அதுக்கான ½ கப் எடுத்துக்கணும். இப்போ 2 கப் பொரி எடுத்திங்கன்னா 1 கப் ரவை. நான் 3 கப் எடுத்துருக்கிறதுனால 1½ கப் ரவை நான் ஆட் பண்ணுறேன். பாருங்கள், 1 கப் போட்டேன், இப்போ இது ½ கப்பு. ஸோ ஆட் பண்ணேன். இதுக்கப்புறம் நம்ம இதில் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். ஸோ இது நல்லா ஓரளவுக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கிட்டால் போதும். ரொம்ப முழுகிற அளவுக்குலாம் வேண்டாம். லைட்டாக தண்ணி ஊற்றி ஊற வச்சு அமுக்கி விட்டுருங்க, அவ்வளோதான் போதும். நெக்ஸ்ட்டு ரவையையும் நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கணும். 2 கப் நான் ரவைக்கு தண்ணி ஊற்றி ஊற வச்சுட்டா சரியாக இருக்கும். ஸோ இது ஊறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். இப்போ ரவையும் பொரியும் நல்லா ஊறிடுச்சு. ஸோ நம்ம ரவையெல்லாம் ஒரு மிக்ஸி ஜாரில் ஊறின ரவையை போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு பொரியை போடும்போது புளிஞ்சி போடணும், தண்ணியோடு போடக்கூடாது. அப்போது தான் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வரும். இல்லைன்னா ரொம்ப தண்ணியாக போயிடும், அப்படி வேண்டாம் நம்மளுக்கு. ஸோ ஓரளவுக்கு நல்லா புளிஞ்சிட்டு போட்டுக்கணும். புளிஞ்சி பொரியெல்லாம் ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம தயிர் 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் இல்லை 2 ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம அந்த குவான்டிட்டிக்கு ஏற்ற அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்ட அப்புறம் அரிசி மாவு இல்லாட்டினா இட்லி மாவு ஆட் பண்ணலாம். ஸோ நான் என்கிட்ட இருக்கிற இட்லி மாவை ஆட் பண்ணுறேன், ஏற்கனவே அரைச்சி வச்சது. ஆட் பண்ணிட்ட அப்புறம் இதை நம்ம மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கலாம். ஸோ இந்த மாதிரி அரைச்சிட்ட அப்புறம் பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி தேவையான அளவு தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சி வர மாதிரி, தோசை ஊற்றுற மாதிரி கன்சிஸ்டன்சி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டதுக்கப்புறம் நம்ம இதை தோசைக்கல் ஹீட் ஆனதுக்கப்புறம் தோசை ஊற்ற வேண்டியதான். தோசை ஊற்றி தீட்டிட்ட அப்புறம் நம்ம அதை வேகிற வரலும் வெயிட் பண்ணணும். லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு சைடு வெந்துருச்சு, நம்ம இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம், அப்போ தான் இன்னொரு சைடு வேகும். ஸோ இது நல்லா கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இந்த கலர் வர வரலும் நம்ம வெயிட் பண்ணி எடுக்கணும். இப்போ நம்ம தோசை ரெடி.